பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று தேவன் உங்களோடு பேசும் வார்த்தை நீதிமொழிகள் 12:7. துன்மார்க்கர் கவிழ்க்கப்பட்டு ஒளிந்து போவார்கள், நீதிமான்களுடைய வீடோ நிலை நிற்கும். இந்த வார்த்தை நாம் நீதிமானாக இருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார் என்று உணர்த்துகிறது. துன்மார்க்கனாக இருந்த ஆமான் தூக்கு மேடை செஞ்சு அதில் மொர்தெகாயை தூக்கி போடலாம் என்று நினைத்த ஆமானுக்கே தூக்கு மேடை திரும்பியது. நீதிமானாக இருந்த மொர்தெகாய் நித்தமும் தேவனுடைய கரத்தில் இருந்ததால் நிலையாய் நிற்க பண்ணினார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் துன்மார்க்கமாகவும் துர்நாற்றமாகவும் இருப்போமானால் அதையெல்லாம் விட்டு நறுமணமாக மாறுவோம். நாம் மனம் திரும்பி நீதிமானாக மாறுவோம். அப்பொழுது கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாய் நிலை நிற்போம். விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். நீங்கள் எழும்புங்க, கர்த்தர் உங்களை எழுப்புவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.